3.25 சென்ட் இடங்க, 1150 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா, 2 பிஹெச்கே வீடு. மினிமமா எவ்வளோ ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சதோட பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக தாங்க இந்த வீட்டை ஸ்கோர் பண்ணிக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோட எண்டில் பார்ப்போம். 2 பிஹெச்கே வீடுங்க, கம்ஃபர்டபுளான லேண்ட் ஏரியா. அதில் நம்மளுக்கு தெற்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு பெரிய லிவிங் ஏரியா, கிச்சன் கம் டைனிங், பெரிய ஒரு ஸ்பேசியஸ் பெட்ரூம் ஒன்று, கிட்ஸ் பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூமோட வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 3.25 சென்ட்டுங்க இடம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1150 ஸ்கொயர் ஃபீட்ல டவுன் ஃப்ளோர்ல 2 பிஹெச்கே வீட்டா ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைட்ல மெயின் டோரை நமக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல ஸ்ட்ரெச்சர் ஒர்க்ஸ் டைப் டிசைன் நிறைய இடத்துல கொடுத்து எலிவேஷன் நமக்கு நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கலர் அடிக்காம எலிவேஷன் ரொம்ப லைட் அண்ட் டார்க் கலர்ல ஃபினிஷிங் பண்ணது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு. கேட் ஓப்பன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் ஏரியால ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணிருக்காங்க. சீலிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய கார்னர்ஸ்க்கு வந்து சென்டர்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நிலவு சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லீவ் டிசைனை சூப்பராக கேட்ச் பண்ணி அதில் நம்மளுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸிஃபை பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சின்னதாக வந்து ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பாட் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெல்கம் என்ட்ரன்ஸ்ல டார்க் எல்லோ கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சூப்பரா நமக்கு வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து அழகா ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ்ல நமக்கு வந்து அழகா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே நம்ம ரைட்ல கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமா 16க்கு 16 அடியில ரொம்ப ஸ்பேசியஸா ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியால ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணியிருக்காங்க. சீலிங்ல பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு சென்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் ஃபிட் பண்ணி 2 சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியால டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சுக்கிற வீட்டோட கியூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால் போகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஆர்ச் டைப்பில் வந்து சூப்பராக வந்து அழகான நீட்டாக பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமா 16க்கு 8 அடின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பேசியஸா ஓப்பன் டைப்ல ரெடி பண்ணிருக்காங்க. கிச்சன்ல கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல நம்மளுக்கு கிரானைட்ல சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பாத்தீங்கன்னா 2 சைடு வால்ல பாத்தீங்கன்னா 2 சைடு விண்டோஸ்ல ஃபிட் பண்ணிருக்காங்க. நார்த் சைடு வால்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் எல்லோ கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்கு பாத்தீங்கன்னா ஆர்சிசி லேப்ட் அப்புறம் வால்ல பாத்தீங்கன்னா நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோர்ஸுமே ரெடிமேட் இம்போர்ட்டோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10 சொல்லிட்டு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் மேலே சீலிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 2 சைடு வால்ல பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ்ல கொடுத்து ஒன் சைடு வால்ல மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் எல்லோ கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா டார்க் சாண்டல் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பெட்ரூமோட காமன் பாத்ரூம், அதாவது 2-in-1 பர்பஸ். வெளியிருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. 2-in-1 பர்பஸா இந்த பாத்ரூமை ரெடி பண்ணிருக்காங்க. அதனாலே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் க்ளோசர்ல மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்ல இருந்து நம்ம வெளியே போறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்டர் மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. இது மூலமா நீங்க வெளியே வந்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்ற ஜலமொழியில பாத்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் சம்பர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா கூட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பாத்ரூம்ல க்ளோசெட் போக வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் அப்புறம் பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டா போய் வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் 10க்கு 10 சொல்லிட்டு சின்னதா நமக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வால்ல பாத்தீங்கன்னா டார்க் எல்லோ கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வென்டிலேஷன் பாத்தீங்கன்னா அந்த வால்ல ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க.
இது போக பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு ஒரு சீலிங் ஃபேன் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், அப்புறம் பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து 2 பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவல் ராட் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு வந்து மெட்டலில் பார்த்தீங்கன்னா கிரில் மாதிரி வந்து பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டருக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி தைக்கிறதுக்கு கல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூர் போகிற வழியில் தேரபாளையத்தில் தான் இந்த வீடியோ லொக்கேட் இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 45 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட உணர்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.